சுரக்காய் தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாமா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் அதோட பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நிறமானதும் தக்காளி உப்பு கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுரக்காய் வேக வச்ச தட்டைப்பயிறு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். சுரக்காய் நீர் கனானா தண்ணி விடும். நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டு தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி ப்ளஸ் புளி தண்ணி இது ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு 2 பச்சை மிளகா கருவாடு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வைக்கணும். அதுக்கு மேலே கருவேப்பிலை போடணும். சுட சுட சாதம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு அப்பளம் முட்டை பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். திருச்சி டு நாமக்கல் போகிற வழியில் நாங்கள் எப்போவும் இந்த இடத்துல தான் வாழைப்பழம் வாங்குவோம். இங்கே சுரக்காய் விற்ற பொண்ணு தான் மகாலட்சுமின்றவங்க தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.